கரூர் சம்பவத்துல ஆம்புலன்ஸ் ஓட்டுன அந்த நபர்கள் எல்லாரையுமே தற்போது சம்மன் அனுப்பின சிபிஐ அதிகாரிகள் அவங்க எல்லாரையுமே பிடிச்சிட்டு வந்து தற்போது அவங்க கிட்ட விடாம இடைவிடாம பயங்கரமான விசாரணைய தற்போது கரூர்ல வச்சு சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை அவங்க நடத்திக்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பயங்கரமான விசாரணையில இருந்து தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்களே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் தற்போது இந்த வழக்கின் விசாரணையில நடக்க ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமா அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் எல்லாருமே யார் யாரு அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் அவங்க எல்லாருமே இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதோட சேர்த்து விசாரணையில் வந்த இன்னொரு முக்கியமான தகவல் தற்போது ஒட்டுமொத்த நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சு பயங்கரமாக அவங்க எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு அதிர்ச்சி தரும் தகவல் தான் பார்த்தீங்கன்னா சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய விசாரணையில் இருந்து தற்போது இறுதி கட்டமாக தெரிய வந்திருக்கு. நம்ம தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. ஸோ அப்படி ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்க கிட்ட இருந்து சிபிஐ அதிகாரிகள் என்ன புதிய விஷயத்த அவங்க கண்டுபிடிச்சாங்க, அவங்க எல்லாருமே யார் யாரு அப்படின்னு தற்போது தமிழக மக்கள் கேட்குறப்ப எல்லாருக்குமே எதுக்காக அதிர்ச்சி அடையுது, இது எல்லாத்துக்கும் பதில் இப்போ இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. அதாவது கரூர்ல விசாரணையை துவங்கி கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கும் மேலாக சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய விசாரணையை பயங்கரமா இப்ப நடத்திக்கிட்டு வராங்க. இப்படி இருக்க ஒவ்வொரு நாளும் இந்த வழக்குல குற்றவாளிகளை கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி போயிட்டு இருக்க சிபிஐ அதிகாரிகள் தற்போது புதிய விஷயம் ஒன்ன இந்த விசாரணையில தற்போது அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஆம்புலன்ஸ் அப்படின்னாலே பொதுவாக மக்கள் எல்லாருமே வசிக்கிற சிட்டியில் ஆம்புலன்ஸ் எவ்வளவு தேவை இருக்கோ அத்தனை ஆம்புலன்ஸ் தான் ஒவ்வொரு சிட்டிலையுமே இருப்பு அரசு அவங்க வச்சிருப்பாங்க. ஆனால் கரூர் கொஞ்சம் ஸ்பெஷலான சிட்டியாக இருந்திருக்கு. கரூரில் எப்பயுமே வழக்கமான சிட்டியில் இருக்கிறத விட எண்ணிக்கையில் கூடுதலாக அதிகமான ஆம்புலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சிட்டியாக தான் கரூர் அந்த மாநகரம் இருந்திருக்கு அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான தகவல் பார்த்தீங்கன்னா தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி கரூர் சிட்டியில் என்னதான் ஃபேமஸ், இதுக்கு மற்ற நகரங்களை விட கரூரில் அதிகப்படியான ஆம்புலன்ஸுகள் இருந்திருக்கு அப்படின்னு தற்போது அதற்கான பதிலும் அதிகாரப்பூர்வமாக தெரிய வந்திருக்கு. ஏன்னா கரூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வீடுங்க எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு நிகராக நிறைய தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய ஒரு சிட்டியாக தான் கரூர் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அபாயகரமான மிஷினோட வேலை பண்ணக்கூடிய ஒரு சிட்டியாகவும் பார்த்தீங்கன்னா கரூர் இருந்திருக்கு. இதனால கண்டிப்பாக அவ்வப்பொழுது கரூரில் எந்த நேரத்தில் வேணாலும் எப்போ வேணாலும் ஆம்புலன்ஸ் தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு சிட்டியாக தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கரூர் இருந்திருக்கு அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் அவங்க இந்த விஷயத்தை தற்போது மற்ற சிட்டியை விட கரூருக்கு கண்டிப்பாக எப்பயுமே அதிக ஆம்புலன்ஸுகள் இருக்கக்கூடிய ஒரு சிட்டியாக இருந்திருக்கு அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் ஆதாரப்பூர்வமா மற்ற நகரங்களை விட எப்பயுமே கரூர்ல மட்டும் அதிகப்படியான ஆம்புலன்ஸ் எப்பயுமே கையிருப்பு இருந்திருக்கு அப்படிங்கிறத சிபிஐ அதிகாரிகள் ஆதாரப்பூர்வமா இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது தான் தற்போது இந்த வழக்கில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வழக்கத்தை விட அதிகமான ஆம்புலன்ஸ் கரூர்ல கையிருப்பு இருக்கிறப்ப எப்படி புதுசா நிறைய ஆம்புலன்ஸுகள் தற்போது இந்த கரூர்ல பாதிக்கப்பட்டவங்க அவங்க எல்லாரையுமே உடனடியாக சர்ரு சர்ரு சர்ருன்னு சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஆம்புலன்ஸுகள் எல்லாரையுமே பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையுமே அவசரமா ஏற்றிக்கிட்டு தூரத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனையில போய் அனுமதிச்சிருக்காங்க. ஸோ அப்படி சொந்த ஊர்லேயே நிறைய ஆம்புலன்ஸுகள் இருக்கிறப்ப எப்படி அத்தனை ஆம்புலன்ஸுகள் உடனடியாக ஃபோன் பண்ண உடனே உள்ளூர்ல இருந்து ஆம்புலன்ஸ் வரல, ஆனால் வெளியூர்ல இருந்து எப்படி கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான ஆம்புலன்ஸுகள் வந்துச்சு அப்படிங்கிற இந்த முக்கியமான தடயத்தை இந்த விஷயத்தை தற்போது அதிகாரப்பூர்வமாகவும் ஆதாரப்பூர்வமாகவும் தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதனால நேரடியாகவே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மறைமுகமாக தான் சந்தேகம் எழும்பிக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ நேரடியாகவே திமுக அந்த பகுதியை சேர்ந்த திமுக முக்கிய பொறுப்பாளர் அவர் மேலதான் தற்போது மிகப்பெரிய அளவில் தற்போது சந்தேகத்தின் பார்வை சிபிஐ அதிகாரிகள் அவங்களுக்கு திரும்பியிருக்கு. ஏன்னா வந்த எல்லா ஆம்புலன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஆம்புலன்ஸுகளில் நம்பர் பிளேட் ஒட்டப்படலை. ஆனால் பெரும்பாலான ஆம்புலன்ஸ் எல்லா ஆம்புலன்ஸ் மேலேயுமே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய அந்த பேனர், சின்ன பேனர் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸுக்கு முன்னாடியே ஒட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்த அந்த ஆம்புலன்ஸ் எல்லாமே அங்கே கரூர்ல இருந்து வந்த ஆம்புலன்ஸுகள் கிடையாது. பக்கத்தில் இருக்கிற கொடுங்கையூர் அப்படிங்கிற அந்த பகுதியில் இருந்து அந்த ஆம்புலன்ஸுகள் எல்லாமே வரப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த விஷயத்தையும் தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
அது மட்டும் இல்லாம அந்த ஆம்புலன்ஸ் எல்லாமே சப்ளை பண்ணவங்க யாரு அப்படிங்கிறதும் தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. சாய் அப்படிங்கிற ஒரு டிராவல்ஸ் நிறுவனம் அவங்க மூலியமாக தான் தற்போது இந்த ஆம்புலன்ஸ் எல்லாமே கொடுங்கையூர்ல இருந்து கரூருக்கு முன்கூட்டியே வரவழைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய விசாரணையில் இருந்து தற்போது தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. அதே போல சாய் அப்படிங்கிற அந்த நிறுவனம் யாருக்கு சொந்தமான நிறுவனம் அப்படிங்கிறதையும் சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரணையில் இருந்து தெரிய வந்திருக்கு. இந்த சாய் அப்படிங்கிற நிறுவனம் ஆம்புலன்ஸ் கொடுத்த அந்த நிறுவனம் திமுகவுக்கு அந்த கொடுங்கியூர்ல நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக சாய் நிறுவனம் இருக்கு அப்படிங்கிறதையும் சிபிஐ அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்கள பிடிச்சு விசாரிச்சதுல இருந்து கொடுங்கையூர்ல இருந்து சாய் அப்படிங்கிற அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் ஒட்டப்படாத அந்த ஆம்புலன்ஸை அன்று இரவு கரூருக்கு அவங்க அனுப்பி வச்சிருக்காங்க. அதே போல அந்த ஆம்புலன்ஸை ஓட்டுன பெரும்பாலான நபர்கள் எல்லாருமே திமுகவை சேர்ந்த நபர்களாக தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ இதை கேட்டுட்டு தான் தற்போது தமிழக மக்கள் பல பேரும் முக்கியமாக கரூர் மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரொம்ப ரொம்ப பயங்கரமாக அவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ஆம்புலன்ஸ்ல ஏறினதால தான் பார்த்தீங்கன்னா பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்த நிறைய பேர் கூட அவங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா சாதாரண மற்ற ஆம்புலன்ஸ்ல ஏற்றிருந்தா கூட பக்கத்துல இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் இறக்கி விட்டுருப்பாங்க. அங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஆக்சிஜன் கொடுத்து கொஞ்சம் சிகிச்சையும் கொடுத்திருந்தா நிச்சயமா 40 பேர்ல 10 பேராவது தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்னு தான் சில மருத்துவர்களே சொல்றாங்க. அதே போல சிபிஐ விசாரணையில இருந்தும் மக்கள் எல்லாருமே கூட சொல்லக்கூடிய விஷயம் இதுவாக தான் இருக்கு. ஆனா அங்க கொடுங்கையூர்ல இருந்து வந்த அந்த ஆம்புலன்ஸ் பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க யாரையுமே எங்கேயுமே அனுமதிக்கிறதுக்கு அவங்க விடல. அதுக்கு நேர்மாறாக எல்லாரையுமே நேரடியாக கரூர் அரசு மருத்துவமனையில தான் கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் டிராவல் பண்ணி போய் அவ்வளவு தூரம் கொண்டு போய் சேர்க்கிறப்ப பாதியிலேயே நிறைய பேர் அவங்களுடைய அந்த உயிரை இழக்க வேண்டிய நிலைமை போற வழியிலே ஏற்பட்டிருக்கு. பக்கத்திலேயே சில பேர்களை அனுமதிச்சிருந்தா நிச்சயமா ஒரு சில பேரை கண்டிப்பா காப்பாத்திருக்கலாம். ஆனா எல்லாரையுமே சொல்லி வச்ச மாதிரி அந்த தனியார் நிறுவனம் கொடுத்த அந்த ஆம்புலன்ஸை சாய் நிறுவனம் கொடுத்த அந்த ஆம்புலன்ஸை ஓட்டினவங்க எல்லாருமே கல்லஞ்சக்காரர்களாக இருந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க யாரையுமே பக்கத்துல இருக்கிற மருத்துவமனையில அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாகவும் தீவிரமாகவும் இருந்திருக்காங்க. அதனால தான் எல்லாரையுமே சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே கொண்டு போய் அங்க கரூர் அரசு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. ஸோ இப்படி திடீர்னு ஆம்புலன்ஸ் ஓட்ட வந்த எல்லாருமே திமுகவை சேர்ந்த நபர்கள் அவங்களுடைய ஆதரவாளர்கள் தான் கண்டிப்பாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க இந்த விசாரணையை தற்போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்க கிட்ட இருந்து விசாரணை நடத்தினது மூலியமா இந்த புதிய விஷயமும் தற்போது தெரிய வந்திருக்கு. ஸோ இது கண்டிப்பா தமிழக மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தியாக தான் கண்டிப்பாக இருக்க போகுது. ஏன்னா ஆம்புலன்ஸ் அப்படின்னாலே பாதிக்கப்பட்டவங்களை சீக்கிரமா மருத்துவமனைக்கு கொண்டு போய் அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற அந்த வாகனத்தையே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இங்க நடந்த சம்பவமே பார்த்தீங்கன்னா நேர்மாறாக இருக்கு. ஆம்புலன்ஸ்ல ஏறினதால தான் காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு இருந்த ஒரு சில பேரும் அவங்கள காப்பாற்ற முடியாம அவங்கள இழந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது திமுகவை சேர்ந்த அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்க எல்லாருமே பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையில் சேர்க்காம அவங்களுக்கு மேல் இடத்துல இருந்து வந்த உத்தரவை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அரசு மருத்துவமனையில் தான் கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சேர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்த ஆம்புலன்ஸ் எதுவுமே உள்நாட்டு ஆம்புலன்ஸ் கிடையாது. இதற்காகவே பிரத்யேகமாக அங்கே கொடுங்கையூரில் இருந்து தனியாக வேற இடத்துல இருந்து வந்த புதிய ஆம்புலன்ஸுகளாக இருக்கிறதால அதே போல் அந்த ஆம்புலன்ஸை சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே லிங்க் பண்ணி பார்க்குறப்ப ஏதோ ஒரு வகையில் திமுகவை சேர்ந்த நபர்களாக அவங்க எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிறதையும் தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இந்த வழக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கரூர் தன்னுடைய கோட்டையாக வச்சுக்கிட்டு இருக்க அமைச்சர் செந்தில் பாலாஜி அதே போல அவருடைய ஆதரவாளர்கள் அவங்க எல்லாரையுமே கைது பண்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சிபிஐ அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு அதிகம் ஆகிக்கிட்டே இருக்கு. கரூர்ல நடந்த சம்பவத்தை சிபிஐ அதிகாரிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோணத்துல அவங்க குற்றவாளியை நெருங்கி போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு இடத்துலையுமே திமுகவை சேர்ந்த நபர்கள் ஏதாவது ஒரு வகையில நிச்சயமா இந்த கரூர் வழக்குல அவங்க சம்பந்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதால கண்டிப்பா மிகப்பெரிய கைது வெகு விரைவில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அரசியல் விமர்சகர்கள் இந்த விஷயத்த தற்போது அவங்க கோணத்துல இருந்தும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் இந்த கரூர் வழக்குல இருந்து வேற என்னென்ன திடுக்கிடும் தகவல்கள் அடுத்தடுத்து வெளியாகுது அப்படின்னு.